அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். கும்ப ராசி அன்பர்களுக்கு சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார்கள் சூரியனும் சுக்கிரனும். அதனுடைய பலாபலன்களை நாம் பார்க்க போகிறோம். சூரிய பகவான் கும்பராசினருக்கு 12ஆம் இடம் விரையராசிக்கு செல்கிறார், தீமை. சுக்கிரனும் 12ஆம் இடம் செல்வதால் அதிக செலவுகள் உண்டாகும். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை அவ்வப்போது கணவன் மனைவி இடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆகவே குடும்பத்தில் அமைதி தேவை, நிதானம் தேவை. சுபகாரியங்கள் சற்று தடங்களாகித்தான் முடியும். குடும்பத்தில் தாங்கள் செலவுகள் எதிர்பாராத வகையில் செலவுகள் அதிகரிக்கும். ஏனென்றால் விரயத்துக்கு சூரியனும் சுக்கிரனும் சென்றிருப்பதால். உடல் ஆரோக்கியத்தில் பிபி பேஷன்ஸ், சுகர் பேஷன்ஸ் போன்றோர் கவனமாக இருத்தல் வேண்டும். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று தாங்கள் சந்தித்தல் வேண்டும். வீட்டில் உள்ள மூத்தோருக்கு நோய் நொடிகள் வரலாம், கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவை. ஏனென்றால் தங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இந்த நேரம் சரியில்லாமல் இருப்பதால் வீண் விரயங்கள் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் நண்பர்களுக்கு கவனம் தேவை. இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு தேவைப்படும். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றங்கள் போன்றவை தடங்கலாகலாம். சற்று பொறுமையாக இருங்கள். அரசியல் துறையில் தற்சமயம் சூரியன் விரயத்துக்கு சென்றிருப்பதால் தங்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படும். தங்கள் மீது வீண் பலிகள் வரலாம், கவனம் தேவை. ஆக கும்பராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் கவனம் தேவை, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, தொழில் வியாபாரத்தில் சிறப்பு கவனம் தேவை. உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாவீர்கள், கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவான் சிவபெருமானை வழிபடுங்கள், மகாலட்சுமி தாயாரையும் வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.